நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் 1.5 கிலோ நாட்டுக்கோழியா? சரி, மட்டன் குழம்பா ஏதோ ஒன்று உள்ள போதும் சரியாக போயிரும்ல. இது தேவையான அது இது வரிசையாக பார்த்துக்கோங்க எல்லாரும். என் பாட்டில் வீடியோ எடுத்துருக்கேன், எனக்கு தெரியல. இந்த 2 மட்டை அதோட சேர்த்து எரிக்க மட்டை, மட்டை, தீப்பெட்டி வேணும். எண்ணெய் நன்றாக ஊற்ற வேண்டும். வானொலியை காய விட்டு ருசி கோல்டை நல்லா ஊற்ற வேண்டும். கறி மசாலா பட்டை போட்டு நன்றாக பொரிய விட வேண்டும். கறி மசாலா பட்டையா ஓலையாது? கறி மசாலா பட்டை கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையை அலசி போட வேண்டும். அலசியாச்சு. அதுலேயும் வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டும். கருவேப்பிலை கடைசியாக போட்டு இறக்க வேண்டும். அது மல்லி இலை போடுங்க போடுங்க. தக்காளி போன மணியை காணோம். திடீர் சமையல். திடீர் ஒரு மூடி நாட்டுக்கோழி கருவேப்பிலை சுமார் ஒரு 1/2 கிலோ போட்டு நன்றாக போட்டுறவா? அப்போ முடி நல்லா முளைக்குமா? முடி கருகருன்னு வர்றதுக்கும் சொட்டை விழுகிறதுக்கும் நாங்கள் முயல் ரத்தத்தில் தேய்ச்சி விட்டுருக்கோம் எங்கள் வீட்டில். நல்ல சூரில் வேகிறதுக்காக பொன்னிறமாக வதங்க வைக்கணும். வதங்க வைக்க வேண்டும். இந்து பிடிச்ச பட்டை மிளகாய், காய்ந்த மிளகாய் அதை அப்படியே 2 உடச்சி வச்சிருக்கு. அதை போட்டு அப்படியே கிண்ட வேணும். இப்படி தான் திடீர் சமையல் எப்பப்போ செஞ்சு சாப்பிடுவோம். தங்கச்சி கிளம்புறியா? நல்லா பொன்னிறமாக வாங்கிருச்சு. சட்டி சாஞ்சிருச்சு. இல்லையா? பொன்னிறமாக வாங்கிருச்சு. இப்போ அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே கொட்ட வேண்டியதுதான். இது கேஸ் அடுப்போட விறகு அடுப்பு தான் நல்ல ஆரோக்கியம். விறகு வச்சு தான் நல்லா இருக்கேன். தக்காளி போட்டு வதக்கினேன். தக்காளி ஃபஸ்ட்டு வாங்கலை, இப்போ தக்காளி வாங்கி